அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நான் முன்னாள் சினிமா ஸ்டண்ட் நடிகர், யோகா பயிற்சியாளர், நீரூற்றாமல் பழச்செடி வளர்க்கும் ஆராய்ச்சியாளர், இப்படி பல்வேறு அறிவியல் சார்ந்த உண்மைகளை நான் அனுபவித்து சொல்லி வருகின்றேன். இன்றைக்கு சொத்துள்ள அரிசி எது, இலவச அரிசி சொத்தான அரிசி என்பதை நான் சொல்கிறேன். நான் ஏதோ பொதுவாக ஒரு அரசுக்கு எதிராகவோ மக்களுக்கு கேட்கறதுக்கு கேலி கூத்தாகவோ நான் சொல்லவில்லை. இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் கொடுத்த சான்றுபடி நான் படித்து சொல்கிறேன். இலவச அரிசியில்தான் அதிக சத்து இருக்கிறது. ஏழைகளின் பொருளாதாரத்தை அதிகமாக்கிய அரிசி இலவச அரிசி. அதை நாம் பொக்கிஷமாக எடுத்து அனுபவித்து பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய என்னுடைய ஆலோசனை. நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை, இட்டுக்கட்டி சொல்வதில்லை, ஆராய்ச்சியின் உண்மையை சொல்லுகிறேன். இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஆய்வுப்படி ரேஷன் அரிசியில் தான் அதிக சத்து என்பதை நான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபுட் நியூட்ரிஷன் இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் மூலம் படித்து உங்களுக்கு அரிசியை பற்றிய உண்மையை சொல்லுகின்றேன். தோழர்களே, சன்ன அரிசி தயாரிப்பதற்கு 6 மாதம், மோட்டா அரிசி தயாரிப்பதற்கு 3½ மாதம், அதாவது 110 நாள் 115 நாளில் மோட்டா ரக அரிசி விளைந்து விடுகிறது. மோட்டா ரக அரிசி விலை குறைவு, சன்ன ரக அரிசி விலை அதிகம். ஆனால் எதனால்? நாவின் ருசிக்காக சாப்பிடுகிறார்கள். நாவின் ருசிக்காகவும் சாப்பிடுகிறார்கள், விரைவில் ஜீரணமாவதற்கும் சாப்பிடுகிறார்கள். மோட்டா அரிசி சாப்பிட்டால் உழைக்கும் வர்க்கத்திற்கு சக்தியை கொடுத்து நீண்ட நேரம் உழைப்பதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய அரிசி தான் மோட்டா ரக அரிசி. அதே நீங்கள் சன்ன ரக அரிசி சாப்பிட்டாக்கா 2 மணிக்குள்ளே புஷ்ஷுன்னு ஆகிடும். மோட்டா ரக அரிசி சாப்பிட்டிங்களா 3 மணி வரையும் அந்த அரிசி வகுத்தில் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தரும். மெல்லிய ரக அரிசி ஏன் அது மாதிரி விரைந்து ஜீரணமாகிறது என்றால், மெல்லிய அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கு 6 மாதம் தண்ணி வீணாகணும். 6 மாதத்தில் 4 முறை பாய்சான பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். 3 முறை அடி உரம் இட வேண்டும். மோட்டா அரிசிக்கு அப்படி கிடையாது. மோட்டா அரிசி இயற்கை விவசாயமும் செய்யலாம், தலை எருவு கொட்டி செய்யலாம். அதனால் இயற்கையான சத்தும் அந்த மோட்டா அரிசியில் இருக்கிறது. மோட்டா ரக அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்து உரம், யூரியா, பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாமல் கூட விளைவிக்க முடியும். அதனால் மோட்டா ரக அரிசியை விட சன்ன ரக அரிசியில் சக்தி குறைவு. தோழர்களே, சாப்பிடுவதற்கு மோட்டா ரக அரிசி தான் நமக்கு பலத்தை கொடுக்கும். எனவே மோட்டா ரக அரிசியை, இலவச அரிசியை வாங்கி சாப்பிடுங்கள். ஆடுக்கு மாடுக்கு கொடுக்கிறார்கள் என்பது ஏதோ நிலம் வைத்திருக்கும் உழவர்களால் கொடுக்க முடியும். நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் அந்த விவசாயம் செய்துவிட்டு சிறிதளவு நெல் வாங்கி வருவார்கள். அது ஒரு நாளைக்கு போதாது. அரசு கொடுக்கும் இலவச அரிசி தான் ஏழைகளை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது.
அரசு கொடுக்கும் இலவச அரிசியில் தான் அதிக சக்தி இருக்கிறது என்று நான் அறிவித்து கூறுகிறேன். எந்த லேபிளாவது ஆராய்ச்சி செஞ்சு சொல்லட்டும், மெல்லிய அரிசியை விட மோட்டா அரிசியில் தான் சக்தி அதிகம் என்பதை நான் அறிவித்து கூறுகிறேன், சேலஞ்ச் செய்து கூறுகிறேன். எனவே இனியும் இந்த இலவச அரிசியை கேவலமாக நினைத்து ஆடு மாடுக்கு போடாதீங்க. தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறை இருக்கும்போது ஒல்லி ரக அரிசியை தயாரிக்க 6 மாதம் தண்ணி பாசனம். இன்றைய நிலையில் 6 மாதத்து நீர் பாய்ச்சினா குடிப்பதற்கு தண்ணி கிடைக்காது. எனவே அதை மறைத்து அரசு தரக்கூடிய ரேஷன் அரிசி, இலவச அரிசியை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் மேலும் மேலும் பல உண்மைகளை சொல்லி ஆரோக்கியமாக வாழவும் பொருளாதாரத்தில் மேம்படவும் சொல்லி வருகின்றேன். எனவே என் பேச்சு கேட்கறதுக்கு இப்போது ரேஷன் அரிசியில் சக்தி இல்லை, ஆடு மாடு சாப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க தான் ஆரோக்கியமாக உழைக்க முடியும். நெல்லி அரிசி சாப்பிட்டா விரைவில் ஜீரணமாகக்கூடியது, சத்து குறைவானது. எனவே நாவுக்கு வாயில் மென்று சுவைப்பதற்கு மெல்லிய அரிசி சுவையாக இருக்கலாம், ஆனால் உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது மெல்லிய அரிசி தான் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.